திரும்பவும் ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலரோட போறாங்க. ஜஸ்பிரித் பும்ரா. அது நேத்தே எவிடென்ட்டா தெரிஞ்சது. ஹர்திக் பாண்டியாக்கு 4 ஓவர்ஸ் குடுக்க முடியாது. அதனால வழி இல்லாம அபிஷேக் சர்மா 1 ஓவர் குடுத்து, லாஸ்ட் ஓவர் அவர போட வச்சாங்க. பட் ஷஹீன் அஃப்ரிடிய வந்து அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. பட் இது மாரி ஒரு மாரி கரண்ட் சிச்சுவேஷன்ல வருது அப்படின்னா, அகைன் இந்த சேம் ரூட் முடியாது. இன்னொரு பவுலர் ஹர்ஷ்தீப் வந்தே ஆகணும். ஹர்ஷ்தீப் வரணும்னா யாருக்கு பதிலா வரணும்? இப்போ அவர் ஒருத்தர ஆட வைக்கணுங்கிறதுனால, மொத்த டீம் பேலன்ஸுமே மாறுது பாரு. சுப்மன் கில்லுங்கிற ஒருத்தர் ஆட வைக்கிறதுனால, சஞ்சு சாம்சன சம்மந்தமே இல்லாம மிடில் 6, 7ல வர்ற மாரி போட்டிருக்காங்க. ஏன்னா, ஆமா. அந்த ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து ஆடணும்னா, ஃபிராங்கா சொல்லணும்னா ஜிதேஷ் சர்மா தான் ஆடணும். ஏன்னா, அந்த ரோல் கீப்பர், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அந்த டெசிக்னேட்டட் 5, 6ல வர்றது, ஒரு ஃபினிஷர், வந்த உடனே குவிக் ஃபயர் 7 பால்ஸ் 20 ரன்ஸ். அத நான் முன்னாடி சொன்னேன். ஆர்சிபி நல்லாவே பண்ணியிருந்தார். ஒரு 10 பால்ஸ் 25 ரன்ஸ், இல்ல 20 பால்ஸ் 45 ரன்ஸ் குயிக்கா அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர் அவர்தான். இந்த ஸ்லாட்ல வரக்கூடிய பிளேயரும் அவர்தான். ஆனா அவர் வராம சஞ்சு சாம்சனை வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் டிராப் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரும்ல. அதனால அவரை விடவும் முடியல. அதனால அவரை வச்சு தேவையில்லாம 5ல 6ல வச்சு, சிவம் துபே வச்சு, ஹர்திக் பாண்டியாவை வச்சு, இப்போ சுமன் கில்ல ஃப்ரண்ட்ல போட்டு அவர் இருக்கிறதுனால ஒரு பவுலிங் காம்பினேஷனே இப்ப யாரையும் ஆட் பண்ண முடியல.